மாதத்திலே நாம் 3ஆம் வாரத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றவும், ஒரு தந்தை சுமப்பது போல நம்மை சுமப்பவும் கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவர். கர்த்தர் வழிநடத்துகிறவர். எல்லாவற்றும் மேலாக அவர் கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவர் கிருபை நம்மை தாங்கும்படியாய், அவருடைய கிருபை நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாய், கிருபையினாலே எங்களை மூடிக்கொள்ளுங்கப்பா, நம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்று சொல்லி நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை. அவர் சுத்த கிருபை. நாளில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாய், ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை நடத்தும்படியாய், இந்த நாளிலே கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிற அன்பு சகோதரர் ஐயா ஜெயசீலனையாவையும் அவர் குடும்பத்தையும் சபையின் சார்பாக நாம் வரவேற்போம். நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு அவரோடு பேசி நம்ம அவரை வெளிப்படுத்த முடியாது ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. உற்சாகமாக கரங்களை தட்டி, அப்பா உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், உமக்கே ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவராய். துதிக்கு பாத்திரரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி ஸ்கிரீனிலே போடுகிற பாடுகளை பார்த்து உணர்ந்து பாடும்படியாய் ஒப்பு கொடுப்போம். ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. Thank you Lord. எங்களை நடத்தினீங்கப்பா. ஏற்றுவே தாங்குவே சுமப்பேன் என்று சொன்னவரை உடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை. ஓரி கரபா சந்தரபா இலி கரபா. ஆவியானவரே எங்களோடு இந்த ஆளுகை செய்யும் அப்பா. ஆமென். தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்வார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன், அடைக்கலம்
தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. தேவனந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவனந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வவல்ல தேவன் தாவரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. கும்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கும்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சத்தங்களை பிரித்திடுவே. ஆமென். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சத்தங்களை பிரித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒருபோதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வரை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவதேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னால் நமக்கு என்ன இல்லை? அல்லல் இல்லை. ஆனந்தம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், அபிஷேகம் எல்லாமே அந்த அல்லேலூயாவில் அடங்கியாச்சு. இந்த அல்லேலூயா சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா சொல்வதற்கு நம்ம தாமதம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா
அல்லேலூயா. அல்லேலூயா என்பது நம்ம அது ஒரு வார்த்தை. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பாருங்கள், முகத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். சரி, கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற அன்பு சகோதரர் வந்து சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துதலை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுடைய ஆலய ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக, குடும்பமாக பங்கு பெறும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக சகோதரர் ஜான்சன் மூலமாக ரொம்ப நாளாக அவர் இதை குறித்து என்னிடம் பேசி கொண்டிருந்தார். இந்த நாளிலே உங்களுடைய ஆலய ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக, கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வாய்ப்பு கொடுத்த அருமை போதகருக்கும் ஆண்டவருக்கும் என்னுடைய கனிவான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஒரு பழைய புஸ்தகம், ஓல்டஸ்ட் புக் இன் த பைபிள், யோபு சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கிட்டத்தட்ட ஒரு 40 முறைக்கும் அதிகமான முறை வேதாகமத்தில் மிக பழமையான ஒரு வரலாறு எது என்றால் அது யோபு சரித்திரம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த யோபுவோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். கடைசியில் வந்து அந்த 42ஆம் அதிகாரத்தில், யோபு சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அவர் இப்படியே சொல்கிறாரு, எல்லாம் வாழ்க்கையில் வந்து அப்சைட் டவுனாக நடக்குது. ஒரே நாளில் அவனுடைய சொத்து பத்து எல்லாவற்றையும் இழந்து போகிறான். 10 பிள்ளைகளை இழக்கிறாரு. எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடு அவர் கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ஒரு விசுவாச அறிக்கை சொல்கிறார், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரை குறித்தும் வைத்திருக்கிற செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைபடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய வாழ்க்கையிலே ஆணித்தரமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். என்ன காரியம் நடந்தாலும் சரி, அது ஆண்டவர் அனுமதியாமல் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அவருடைய அசைவு இல்லாமல், அவருடைய உத்தரவு இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட ஆண்டவர் விழாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய தலையில் இருக்கிற ஒவ்வொரு மயிரையும் அவர் எண்ணி இருக்கிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு கையாலாகாத ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கவில்லை. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் செய்கிற தேவன். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின அந்த நிருபத்தில் வாசிக்கிறப்போ, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாததுமான ஒளியிலே வாசம் செய்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். காற்றின் செட்டைகளை கொண்டு கடந்து செல்லுகிறவர் அவர். ஹல்லேலூயா. அவர் வானமனுடைய சிங்காசனம் என்று சொல்லியிருக்கிறார். பூமியை மனுபத்திர கொடுத்திருக்கிறார். வானமனுடைய சிங்காசனம் என்று சொல்லியிருக்கிற தேவன். திரளான தண்ணீர்களின் மீது அவர் அமர்ந்திருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானங்களை ஜானளவாய் பிரமாணிக்கிற தேவன். நாம் பார்க்கிற இந்த வானம், அந்த அவுட்டர் ஸ்பேஸ், இவைகளெல்லாம் ஜானளவாய், நம்முடைய உள்ளங்கால் ஜானளவாய் பிரமாணிக்கிற தேவனாக இருக்கிறார். பூமியின் மண்ணை எல்லாம் அவர் மரக்காலிலே அடக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேராண்மை கொண்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவரை நாம் வந்து மகிழ்ச்சியோடு கூட, நீங்கள் பயத்தோடு பக்தி வினயத்தோடு நீங்கள் ஆராதித்ததை பார்க்கும் பொழுது என்னுடைய மனம்
குளிர்கிறது. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவன். நமக்காக அவர் இரத்தம் சிந்தினவர், நமக்காக கிரயம் செலுத்தினவர். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அடிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமானவர். நமக்கு வர வேண்டிய அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலே, நம்முடைய காலகட்டத்திலே, இந்த நாட்களில் ஒரு 10-15 ஆண்டுகளில் நம்ம பார்க்குறப்போ நம்முடைய முந்தின சந்ததியார் காணாத அநேக காரியங்களை நம்முடைய சந்ததியிலே நாம் பார்க்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 2020 அந்த கொரோனா வந்த பொழுது எத்தனையோ ஜனங்கள் வந்து மரித்து போனார்கள். நமக்கு அருகாமையில் நம்முடைய குடும்பத்தார், நம்முடைய சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் கூட அவங்க இறந்து போனாங்க. அந்த நாட்களில் வந்து ஜனங்கள் பட்ட அந்த வேதனைகளையும் பாடுகளையும் உபத்திரவத்தை நாம் கண்டோம். சமீபத்தில் அதை தொடர்ந்து வந்த அந்த அநேக அழிவுகள், வெள்ள சீற்றங்கள், அதை தொடர்ந்து சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற 2-3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ரஷ்யா உக்ரைன் போர். அது மாத்திரம் கிடையாது, இஸ்ரேல் காசா. இன்றைக்கு காசா பட்டணத்தில் பார்க்குறப்போ ஜனங்க அவங்களுக்கு அடிப்படை தேவையாகிய அந்த தண்ணீர் கூட கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவு கிடையாது. அவர்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர்கள் தடை செய்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, சமீபத்தில் ஏற்பட்ட அந்த எரிபொருள் தட்டுப்பாடு நிமித்தமாக ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த 3 தேசங்களுக்கும் அவங்களுடைய அந்த ஆதிக்க ஏகாதிபத்தியத்திற்காக அவர்கள் எடுக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களும் தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு எந்த அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் காணும் பொழுது சமீபத்தில் எத்தனையோ காரியங்களை, ஒரு உலக கால்பந்து போட்டி, ஒரு ஃபுட்பால் நடக்கும் பொழுது அதை எல்லாரும் ஆவலாக கூட அதை அவர்கள் அந்த ஒரு ஆர்வத்தோடு கூட அதை காண்பார்கள். அதே போல் ஒரு IPL, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடைபெறும் பொழுது அதை கூட ரொம்ப மிகுந்த ஆவலோடு கூட அவர்கள் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். சமீபத்தில் நம்முடைய தேசத்தில் ஒரு 5 மாநிலங்களில் வந்து ஒரு தேர்தல் நடைபெற்றது. 5 மாநிலத்தில் தேர்தலில் ஒரு 3 மாநிலங்களில் வந்து ஒரு மாற்று அரசு, நம்முடைய தமிழகம் உட்பட 3 மாநிலங்களிலே ஒரு மாற்று ஏற்பட்டது. மற்றபடி 2 மாநிலங்களிலே அதே அரசு திரும்ப அமைத்தது. எவைகளை நம்மை சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வந்து கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதின கடிதத்தில் சொல்கிறார், கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவீர்களாக. கொடிய காலங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ காரியங்கள் அவர் வந்து பட்டியலிட்டிருக்கிறார். அவைகள் வந்து கொடிய காலங்கள் என்று சொல்லும் பொழுது மனுஷர் எப்படின்னா இருப்பாங்கன்றதை அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற ஆண்டவருடைய வார்த்தையின் செய்தியின் தலைப்பு தலைப்பு என்னவென்றால் உலக ராஜ்யத்தை மேற்கொள்ளும் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. உலக ராஜ்யத்தை மேற்கொள்ளும் தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய இந்த மனித சமுதாயத்தின் அந்த வரலாறை நாம் பார்க்கிறப்போ ஆதியிலிருந்து எத்தனையோ ராஜாங்கங்கள் வந்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோம சாம்ராஜ்யம் வந்து ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து வந்தது பிரெஞ்சு சாம்ராஜ்யம். அது மாத்திரம் கிடையாது, ரஷ்ய சாம்ராஜ்யம், அப்புறம் குவிங் என்று சொல்லப்படுகிற சீன தேசத்தில் வந்து ஒரு புரட்சி நிமித்தமாக ஒரு பெரிய ஒரு ஏகாதிபத்தியம் உலகமெங்கும் வந்து அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரம் கிடையாது, கடைசியாக நம்ம எல்லாரும் உலகத்தில் உள்ள அநேக தேசங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்த அந்த பிரிட்டிஷ் எம்பையர், நம்முடைய தேசம் கூட அந்த 1947 ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு அடிமைத்தனத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட அந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் எழுப்பப்பட்டது. சமீபத்தில் இப்பொழுதும் நாங்கள் தான் வல்லரசு நாடு என்று தங்களை மார்தட்டி சொல்லி கொண்டிருக்கிற அமெரிக்க அந்த மேற்கத்திய அந்த ஏகாதிபத்தியம் இன்றைக்கு உலகமெங்கும் இருக்கிற எல்லா தேசங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு 2 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக அவர்கள் செய்கிற சிறு சிறு காரியங்கள் நிமித்தமாக அதனுடைய பாதிப்பு நம்முடைய தேசத்திலே, ஜனம் பெருத்த நம்முடைய தேசத்திலே பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக அநேகருக்கு வந்து வேலை வாய்ப்பு, தொழில் இழப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம்.
சமீபத்தில் இந்த கேஸ் கிரைசிஸ் மற்றபடி இந்த ஃபியூல் கிரைசிஸ் மூலமாக எத்தனையோ ஹோட்டல்ஸ் வந்து இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரம் என்னவென்பதே அவர்கள் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சில ஹோட்டல்ஸ்னால் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக மூடி இருக்கிறாங்க. அதில் வேலை செஞ்ச தொழிலாளர்களுடைய நிலைமை நம்ம யோசித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் என்னத்தை சொல்லுகிறதுனா, உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். சங்கீதம் வாசிப்போம். சங்கீதம் 46 அதிகாரம் வசனம் 6 வாசிக்கலாம். சங்கீதம் 46 வசனம் 6. சங்கீதம் எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு சங்கீதம். ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை விளங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. இன்றைக்கு உலக பிரகாரமான அந்த ராஜ்யங்களை அவர்கள் வைத்துக் கொள்வதற்காக என்னென்னமோ காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி செய்தால்தான் ஒரு 5 ஆண்டுகள் தங்களுடைய ஆட்சியை அவர்கள் நிலைவரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து மறுபடியும் அந்த ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக பிரகாரமான ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் எந்த ஒரு ஒப்புமையோடு கூட சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக பிரகாரமான ராஜ்யம் மாம்சத்துக்கு ஒத்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் நிருபத்தில் 6 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று முரணாய் இருக்கிறது. இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிற காரியம் எவ்வளோ நாள் நடைபெறும்? நம்முடைய நாம் உயிரோடு இருக்கிற வரை, இந்த உலகத்திலே நாம் ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற வரைக்கும் நம்ம அந்த போராட்டத்தை இருக்கும். இது எதற்கு சொல்கிறேன்னா, உலக பிரகாரமான காரியங்களை உலக பிரகாரமான இந்த ராஜ்யத்தை குறித்து மாம்சத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆவிக்குரிய காரியங்கள், இது ரெண்டுக்குமே அந்த ஒருபோதும் ஒத்தே போகாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11 அதிகாரம் வசனம் 33 இப்படியா சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லும் பொழுது அநேகர் அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்களும் வாழ்ந்திருந்தார்கள். கடவுளை அறியாத மனித மிருகங்கள் என்று, மனித அரக்கர்கள் என்று சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட பட்டியலில் இருக்கிறவங்களும் ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிலர் பெயரை நான் சொல்ல முடியும். அவர்களுடைய பெயர் என்னவென்றால் அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனி தேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் யூதர்களை அவர் கொன்று குவித்தார். இன்றைக்கும் அமெரிக்க ஐக்கிய தேசம் இஸ்ரேலுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு சில லட்சங்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் அந்த அடால்ஃப் ஹிட்லர் கொடுத்த அந்த டார்ச்சர் நிமித்தமாக அங்கே அகதிகளாக அவங்க போய் அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அடால்ஃப் ஹிட்லர், இடி அமீன், அது மாத்திரம் கிடையாது, முசோலினி, அப்புறம் ஜோசப் ஸ்டாலின் போன்ற இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலே ஜனங்கள் எவ்வளோ துன்பங்களை, துயரங்களை, வேதனைகள் எல்லாம் அனுபவித்தார்கள். அவங்க அரசாங்கத்தை குறித்து எந்த ஒரு கேள்வியும் அவர்கள் கேட்க முடியாது. எதை கேட்டாலும் அவர் கொடுக்குற அந்த ஒரே ஒரு உத்தரவு, அவனுடைய தலையை எடுக்கணும்னா உடனே தலையை எடுத்துருவாங்க. ஒருவேளை தூக்கிலிட வேண்டும் என்றால் அவரை தூக்கிலிட்டு விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ராஜாக்கள் புஸ்தகம், நம்முடைய வேதாமத்திலே இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே நம்ம வாசிக்கிறப்போ, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறப்போ ஒரு சிலர் கடவுளுக்கு பயந்து நடந்தாங்க. முதலாவதாக ஏற்படுத்தப்பட்ட ராஜா யாருங்க? சவுல் ராஜ்யபாரம் பண்ணார். ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது உலக பிரகாரமான ஒரு ராஜ்யபாரத்தை பண்ணாலும் அவர் கடவுளை சார்ந்திருந்த பொழுது கடவுள் அவருக்கு உதவி செஞ்சார். ஒரு சில காலகட்டத்திலே அவருக்குள்ளாக ஒரு பெருமை, அவருக்குள்ளாக ஒரு ஆணவம் வந்ததுனால அவரால் என்ன பண்ண முடியல, அந்த ராஜ்யபாரத்திலிருந்து அவர் தூக்கி எறியப்பட்டார். அதை தான் நம்ம வேதாமத்தில் வாசிக்கிறோம். நமக்கு தெரியும் அந்த ஒரு வசனம், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அவர் ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்ம பார்த்த இந்த ராஜாக்கள் புஸ்தகத்திலே ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு கேரக்டர் யாருன்னா, தாவீதுனுடைய மகன் அந்த சாலமன்.
சாலமனை குறித்து நம்ம வாசிக்கிறப்போ அவ்வளோ ரிச்சாக இருந்தார் அந்த நாட்களில், அவ்வளோ செழிப்பாக இருந்தார். கடவுளுடைய ஃபேவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வந்து அந்தளவுக்கு அவர் மேலே வந்து பதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் தவறுகளை செய்யும் பொழுது அவருக்கு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம். ராஜாவாகிய 1ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அநேக ஜாதியாரான ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சாலமோன் வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாக இருக்கவில்லை. ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்தை காட்டிலும் முடிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அவருடைய ஆரம்பம் வந்து ரொம்ப கம்பீரமாக இருந்தது, எல்லாரும் மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்தில் இருந்தது. இன்றைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் செய்கிறதை போல், அவர் ட்ரம்ப் செய்கிறதை போல் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுவாங்க, புகழ்வாங்க. ஆனால் அவருடைய முடிவு வந்து ரொம்ப பரிதாபமாக முடிந்தது. ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வந்து அவர்கள் வாழவில்லை. இந்த சரித்திரம் முழுக்க நம்ம வாசிக்கிறப்போ உலக பிரகாரமான ஒரு ராஜ்யத்தை அவர்கள் வைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்து கொள்ள வேண்டும், ஏகாதிபத்தியத்தின் கீழ் வைத்து கொள்ள வேண்டும், நான் சொல்வது மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்று அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் நம்முடைய தேசத்திலும் அப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழல் தான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக நம்முடைய தேசத்திலே காணப்படுகிறது. சிறுபான்மை மக்கள் துன்பப்படுவதும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகள் எல்லாம், அவர்களுடைய மத சுதந்திரம் பறிபோவதும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்முடைய தேசத்தில் இங்கும் அங்குமாக அநேக மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களை ஒடுக்கினார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஹல்லேலூயா. எகிப்து தேசத்தில் எபிரேய ஜனங்களை அவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கினார்களோ, அவங்களுக்கு வேண்டிய எந்த ஒரு செங்கல் செய்யணும்னு சொன்னாங்க, செங்கலுக்கு வேண்டிய அந்த ரா மெட்டீரியலை கொடுத்தா தானே அவங்களால செய்ய முடியும். ஆனால் அவங்கள ரா மெட்டீரியலையும் நீங்களே போய் எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு அந்தளவுக்கு உபத்திரப்படுத்தினாங்க. ஆனாலும் கர்த்தர் வந்து அவங்களுடைய ஜெபத்தை கேட்டார். எவ்வளோ நாளாக அவங்க காத்திருந்தாங்க? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நம்முடைய தேசம் வந்து அந்த பிரிட்டிஷ் கீழே எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தது தெரியல. ஆனால் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை ஆண்டவர் வந்து ஒரு நாள் அணி அணியாக அவர் புறப்பட பண்ணினார். எதற்குனா அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக. நாம் திருச்சபைகளிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆராதனையின் உச்சக்கட்டம், அந்த கிளைமேக்ஸ், ஆராதனையின் உச்சக்கட்டம் என்னவாக இருக்கும் என்றால் அவருக்கு பணிவிடை செய்தல். அது மாத்திரம் கிடையாது, தேவைப்படுகிற மாத்திரத்திலே நாம் பலியாகவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரித்திரம் முழுக்க நம்ம வாசிக்கிறப்போ ஆண்டவருக்காக நின்றவர்கள், கிறிஸ்துவுக்காக நின்றவர்கள், கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக நின்றவர்கள் எல்லாரும் அவங்க எல்லாரை போல, மற்றவர்களைப் போல எல்லா காரியங்களையும் அமைதியாக இருக்க முடியாது. அவங்க தட்டி கேட்பார்கள், ஒரு சில காரியங்களை எதிர்த்து கேட்பார்கள். ஏனால் அவர்களுக்குள்ளாக அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிற அந்த ஒரு காரணத்தினாலே அவர்கள் கேட்கிறது நிமித்தமாக அவர்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. அதை தான் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். எபிரேய கடிதத்தில் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மறுபக்கம் பார்க்குறப்போ அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். அந்த 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். அவர்கள் வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து அவர்கள் குறைவு, உபத்திரம், இந்த 12ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். என்னவென்றால், அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் மாத்திரம் கிடையாது. அவர் சங்கீதம் 136 சொல்லப்பட்டிருக்கு, 17 20 வாசிக்கலாம். சங்கீதம் 136 17 20.
சங்கீதம் 136:17 பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க இவங்க எல்லாரும். எப்படி ரொம்ப பாப்புலராக இருந்தவங்க. இன்றைக்கி யாரெல்லாம் தங்களை பாப்புலர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டியில் இருந்தவங்க இவங்க எல்லாரையும் வந்து ஆண்டவர் வந்து அளித்தவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட் லைஃப். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய ஃபோர்ஃபாதர்ஸ் அந்த நாட்களில் வந்து ஆண்டவர் வந்து அவர்களுக்கு 900 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்கல்ல. மெத்துசலா எவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்தார்? 969 வருஷம் உயிர் வாழ்ந்தார். அப்படிப்பட்ட அந்த நாட்களை லைஃப் ஸ்பேனை வந்து ஆண்டவர் வந்து 120 குறைச்சார். 120லேருந்து 70-80 கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஒரு குறுகிய ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த குறுகிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவருக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் நாம் என்னத்தை செய்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிற ஒரு காரியம் இது உலக பிரகாரம். நான் சொன்ன இந்த காரியங்கள் எல்லாமே உலக பிரகாரமான ராஜ்யம்தான். உலக பிரகாரமான ராஜ்யங்கள் வந்து எதற்கு ஒப்பிட சொல்லப்பட்டிருக்குன்னா மாம்சத்தின் கிரியைகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க ஒரு சில திட்டங்களை கொடுக்கலாம், ஆனால் அவங்க கடந்து செல்லுவார்கள். ஆனால் நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் சொல்லப்படுற காரியம் வந்து என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் அந்த பயன்படுத்துகிற ஒரு காரியம் என்ன, அதை சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் ஒரு காரியத்தை வந்து நம்ம அறிக்கை செய்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? ஆண்டவருடைய பரமண்டல ஜெபத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. யாருடைய ராஜ்யம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ராஜ்யம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நம்ம அறிந்தோ அறியாமலோ உணர்ந்தோ உணராமலோ ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை பண்ணுறோம். பரமண்டல ஜலத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பூமி என்று சொல்லும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்யப்படணும். உலக பிரகாரமான ராஜ்யம் கிடையாது. நாம் தேடிக்கொண்டிருக்கிறது, நாம் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தானே காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக ராஜ்யம் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் அநேக உவமைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஒரு சில காரியங்களை சொல்லுங்களா. தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 13:44 சொல்லப்பட்டிருக்கு. ஒரு புதையலுக்கு ஆண்டவர் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறார் ஆண்டவருடைய ராஜ்யத்தை. அவன் ஒரு வியாபாரி வந்து ஒரு புதையலை கண்டுபிடிச்சிட்டான். புதையலை கண்டுபிடித்ததும் தனக்கு உண்டான எல்லா வீடு வாசல் அவனுடைய எல்லா அசட்ஸையும் விற்று அந்த புதையலை வந்து கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து அப்படி இருக்கணும். ப்ரையாரிட்டி வந்து ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கணும். அவன் பண்ணுற தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று வந்து அந்த புதையலை வந்து அவன் வந்து பற்றி கொள்கிறான். அதே மாதிரி மத்தேயு சுவிசேஷம் 13:31 கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. கடுகு விதை எவ்வளோ சின்னதாக இருக்குல்ல. கடுகு விதை அவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த விதை வளரும் பொழுது அதில் வந்து அந்த ஆகாயத்தில் பறக்கக்கூடிய அனைத்து பறவைகளை வந்து அதில் வந்து ரெஸ்ட் பண்ணுவதற்கும் சந்தோஷமாய் கழிப்பதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி அது அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறது என்று ஆண்டவர் வந்து கடுகு விதைக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். 45 வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. 13 வசனம், முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. முத்துக்களை, நல்ல முத்துக்களை வாங்குகிறோம். நம்ம தங்க நகை வாங்க போகிறோன்னா அதை வந்து கேர்ஃபுல்லாக வாங்குவோம்ல. அது உண்மையான கோல்டா இல்லாட்டி உமா கோல்டான்னு பார்த்து வாங்குவோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு நல்ல முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 47 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே வலை, அதில் வந்து பலவிதமான மீன்கள் வந்து தேவையில்லாத கழிவுகளும் பொருட்களும் வரும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் அகற்றி நல்லவைகளை மாத்திரம் அவங்க ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க மீனவர்கள். அதே தான் தேவனுடைய ராஜ்யம் வந்து
புதையலுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கடுகு விதைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, முத்துக்களை தேடும் வியாபாரிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, வலைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாம் எதை பிரதிபலிக்கிறதுனா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள், பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நமக்கு ஒரு பண தேவை இருக்குன்னா நம்முடைய நகையை போய் நம்ம அடமானம் வச்சு பேங்க்கில் லோன் வாங்கிக்கிறோம். பேங்க்லேயே பலவிதமான மோசடிகள் இன்றைக்கு நடைபெறக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பணம், நம்முடைய நகை அங்கே சேஃபாக இருக்கான்றது செக்யூரிட்டியே கிடையாது. போலியான நகைகளுக்கு பணத்தை கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு மோசடி என்னென்ன விதத்தில் ஜனங்களை வஞ்சிக்கலாமோ, ஏமாற்றலாமோ, அவர்களை சுரண்டலாமோ என்று ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பூமியில் அல்ல, பரலோகத்திலே, பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அங்கே பூச்சியாவது துருவாது கெடுக்கிறதும் இல்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. நம்முடைய அரசாங்கம் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அந்த சுவிஸ் தேசத்தில் இருக்கிற அந்த வங்கியில் யாரெல்லாம் அந்த கருப்பு பணத்தை சேர்த்து வச்சுருக்கிறாங்களோ அவங்களே அந்த எல்லா பணத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் 10-12 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அந்த தொகையை காட்டிலும் இன்றைக்கு பல மடங்கு அந்த கருப்பு பணம் அங்கே அதிகமாகி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அரசாங்கத்தால் ஒரு சில காரியங்களை அவர்களால் செய்ய முடியலை, அவங்களால ஒரு கையாலாகாத தன்மையில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கிறாங்க. உலக பிரகாரமாக நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி தான் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ராஜ்யத்தின் தன்மைகளை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின கடிதம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17. ரோமருக்கு எழுதின கடிதம் 14ஆம் அதிகாரம் வசனம் 17. யாராவது வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக்கும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இன்றைக்கி ஒரு பார்ட்டிக்கு போயிடுறோம். பர்த்டேனா ஒரு பார்ட்டி, ஒரு கம்பெனியில் ஜாயின் பொழுது ஒரு பார்ட்டி, அந்த கம்பெனிலேருந்து ரிட்டையர்ட் ஆகும்பொழுது ஒரு பார்ட்டி, ரிலீவ் ஆகும்போது வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது பார்ட்டி, எல்லாவற்றுக்காக இன்றைக்கு மக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷப்படுவது தவறு கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் ப்ரையாரிட்டி மேலான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. பாஸ்டர் அடிக்கடி சொன்னாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளாக தங்கி தாபரித்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நாம் அதை அனல் மூட்டி எழுப்பும் பொழுது, உலகத்தின் ஈர்ப்புகளுக்கு, உலகத்தின் அசுத்தங்களுக்கு, உலகத்தின் எதிர்ப்புகளுக்கெல்லாம் நாம் அதை மேற்கொள்ள முடியும். நாம் ஆண்டவரை சார்ந்திராமல் எந்த பிரயாசங்களை பட்டாலும் நம்மளால் மேற்கொள்ள முடியாது. அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. The joy of the Lord is your strength. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். உலக பிரகாரமான காரியங்கள் கிடையாது. உலகத்தில் இன்றைக்கு ரிச்சஸ்ட் பில்லியனர் எலான் மஸ்க் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட அவர் ட்ரில்லியனராக போகிறார். மில்லியனராக இருந்தவர் பில்லியனர் ஆகிட்டார். பில்லியனராக இருந்து இப்போ ட்ரில்லியனர்னா உலகத்தில் அவர் ஒருத்தர் தான் அந்த பட்டியலில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் ஒரு பேப்பர் தான், அது நீங்கள் எதிர்பார்க்குற எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்கு மணி cannot buy happiness என்று சொல்லியிருக்கிறார். பணம் நமக்கு சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ அது நமக்கு பெற்றுத்தராது என்பதை அவர் எம்பசைஸ் பண்ணுறார். அது மாத்திரம் கிடையாது, மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு வசனம் அல்ல, பாராமல் சொல்லலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆனால் பெரும்பாலும் நம்ம செய்கிற காரியங்கள் என்னவென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது கிடையாது. என்னென்ன ஷார்ட்கட்ஸில் நம்ம காரியங்களை செய்யலாம் என்பதை தான் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவரே நீதியாக இருக்கிறார். அவருடைய பரிசுத்தம், அவர் சொல்லியிருக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருத்தர ஆண்டவரை நம்ம தரிசிக்க முடியாது. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவ்வளோ பத்திரமாத்து தங்கம் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7 நட்சத்திரங்களை தமது வலதுகரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் அவர் சுற்றி உலாவிக் கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஆண்டவருக்காக எத்தனை காரியங்களை நம்ம விலைக்கிரயம் செலுத்தி இருக்கிறோம், எத்தனை காரியங்களை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. எப்படி ஆபிரகாமுக்கு டெஸ்ட் வச்சார்ல, தன்னுடைய மகன் ஈசாக்கை அவனை பலி செலுத்தி திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டதை போல அநேக காரியங்களை ஆண்டவர் நமக்கு வைக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம டெஸ்ட்டில் ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றதை நம்முடைய மனசாட்சியை, நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த மனசாட்சியை நம்மை நியாயந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சுத்த மனசாட்சியை, தெளிந்த புத்தியான ஒரு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றவாளியாக நியாயந்திருக்கும். நீ இந்த காரியத்தை செய்தது தவறு என்பதை அது நம்முடைய மனசாட்சியை நியாயந்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இன்றைக்கு பிரதான ஒரு கட்டளை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தேவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எத்தனையோ நீட்ஸ் தேவைப்படுகிறது. நம்முடைய தேசத்தை குறித்து நாம் வாசிக்கிறப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் மீது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் மீது கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஜனங்களுடைய தேவைகளை அவர்களால் பூர்த்தி செய்ய முடியலை. ஏன்னா தேவைகள் அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட்டில் டெபிசிட் பட்ஜெட் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இவைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய காரியம்தான் பிரதானமாக ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 2. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை சீக்கிரத்தில், அதிசீக்கிரத்தில் முடிய போகுது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நிமிடங்களிலே, கடைசி வினாடிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிரதானமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்ப வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை தான் சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். சிறு பிள்ளைகளை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய, நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் இதை நாம் துரிதப்படுத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இறுதி கட்டளைகளை நாம் துரிதப்படுத்த வேண்டும். மத்தேயு சுவிசேஷம், இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? விசுவாசிக்கிற ஆண்டவர் எல்லா ரைட்ஸையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிப்பதே நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்கிறார், நீ விருப்பப்பட்டு செஞ்சாலும் அதை செய்யணும், நீ விருப்பமே இல்லாமல் இருந்தாலும் உன் மீது உக்கிரான உத்தியோகம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அது பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கிறது. இன்றைக்கு அதிகாரத்தில் அநேகருக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் என்ன செய்வது என்பதே அவர்களால் தெரியாது. ஆனால் ஒரு அதிகாரம் வரும் பொழுது அது ஒரு பொறுப்பு என்பதை உணர வேண்டும். ராஜ்ய பாரம், அந்த பாரத்தை சுமக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து நடக்கும் பொழுது நாம் சரியான வழியிலே நாம் நடந்து கொண்டிருப்போம். மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது.
அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் துரிதப்படுத்துகிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தி எல்லாருக்கும் வந்து அறிவிக்கப்பட வேண்டும். உங்களுடைய திருச்சபையில் அந்த வாரந்தோறும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அந்த 4 மணி அந்த நீங்கள் செய்கிற அந்த சுவிசேஷ பணிகளை ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவனே கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் தக்க பலனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கொடுப்பார். 1 கொரிந்தியர் 15:57-58 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அது மாத்திரம் கிடையாது. லூக்கா சுவிசேஷம் 12:32 சொல்லப்பட்டிருக்கு, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு? ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றணும். அதற்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர் வந்து எல்லாரும் வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து விடுவார்கள் என்றதை டைரெக்டாக ஆண்டவர் என்ன எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்களோ மிக சிலர். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ராஜ்யத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், மீட்டு கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாக தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்தவர்கள் மாத்திரமே பிரவேசிப்பார்கள் என்பது அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அப்போஸ்தலர் 1:6 திடீர்னு வந்து அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு வந்து அவர் வந்து ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். உடனே கேட்குறாங்க, சீஷர்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அநேக முறை சந்தேகங்கள் வரும், கேள்விகள் வரும். அதே போல் அவங்களுக்கு வந்தது. இக்காலத்தில் ராஜ்யத்தை அவர் வந்து எருசலேமில் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:6 வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பி கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவான தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்பொழுது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வந்து தங்கி தாபரித்திருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதை சொல்லுகிறார். முதலாவது நாம் பார்த்தோம்னா, உலக காரியங்கள், உலக ராஜ்யங்களுக்காக மக்கள் என்னென்ன போராடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து என்னென்ன தங்களாலான எல்லா முயற்சிகளையும் செய்து வந்து உலக ராஜ்யத்திற்காக அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த தன்மைகளை குறித்து பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எதற்கெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? கடுகு விதைக்கு சொல்லியிருக்கிறார், நல்ல ஒரு வலைக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார், முத்துக்களுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இப்போது தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் அநேக காரியங்கள் உபதேசங்களாக வேதாமத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு 3 அடிப்படை காரியங்களை வந்து உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின கடிதம் 2:12. பிலிதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நாம் விழுந்து போயிட்டோமே, விழுந்துட்டேனே, நான் அதே இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் வந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து மாற்றுகிறதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள பேராண்மை மிக்க ஒரு ஆண்டவரை தான் நாம் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்ல உணவு வகைகளை உட்கொள்ளணும், தேவையில்லாத காரியங்களில் தேவையில்லாத அந்த பேட் ஹேபிட்ஸ் எதுவுமே நமக்குள்ளாக இருக்கக்கூடாதுன்னு உலக பிரகாரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நிலைத்திருப்பதற்கு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வந்து நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வேத வசனங்களை நீங்கள் ஆசையாக வாசித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் 1ஆம் சங்கீதத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
சிம்பிள். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படின்னா இரவும் பகலும் ஆண்டவருடைய வேத வசனங்களிலே பிரியமாக இருக்கிறோமான்றதை யோசிச்சு பார்க்கும். நம்ம இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறதுல ஒன் ஆஃப் த மெயின் காரணம் வந்து நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்தை நம்ம நேசிக்கணும். நாம் ஆண்டவருடைய வேத வசனங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை யாருக்கு கொடுக்குறோன்னா ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆண்டவருக்கு ரட்சகருக்கு கொடுக்குறோம். ஏன்னா அவர் தான் வார்த்தை. ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவர் தான் வார்த்தை, வார்த்தை தான் ஆண்டவர். இதை பிரிக்கவே முடியாதுங்க. ஆண்டவருடைய வேத வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது, நான் இன்னும் ஒரு முறை கூட ஆண்டவருடைய வேத வசனத்தை முழுமையாக நான் வாசி முடிக்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2024 17ஆம் தேதி இந்த மே மாதம், அடுத்த மாதம் 2028 கர்த்தருக்கு சித்தமானால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக நான் வேதாமத்தை வாசி முடிப்பேன்றதை வந்து நீங்கள் தீர்மானம் எடுங்க. ஏன்னா ஆண்டவருடைய வேத வசனத்தை நீங்கள் வாசிக்க தான், நீங்கள் உட்கொள்ள தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வெறும் நம்ம அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுனாலையோ, சிக்கன் தந்தூரி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நமக்கு பிரியமான உணவு வகைகளை சாப்பிட்றதுனால நம்ம வந்து செழிப்பாக இருக்கிறதில்ல, ஆரோக்கியமாக இருக்கிறதில்ல. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வேத வசனங்களை நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்களோ, பாவ சோதனைகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, உங்களுக்கு பயங்கரமான உபத்திரவங்களிலிருந்து ஆண்டவர் வந்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். பயத்திலிருந்து இன்னைக்கு மனுஷர்களுக்கு எத்தனையோ விதமான பயங்கள், ஆங்கிலத்தில் சொல்லும்பொழுது ஃபோபியா என்று சொல்லுகிறார்கள். தண்ணீரை கண்டால் பயம், உயரத்தை கண்டால் பயம், ஆழத்தை கண்டால் பயம், வாகனத்தில் போகிறதுக்கு பயம். இப்படிப்பட்ட இந்த பயங்களை எல்லாம் நம்ம வந்து மேற்கொள்ளணும்னா பயப்படாதேன்னு அத்தனை முறை ஆண்டவர் வந்து வேதாமத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் கடந்த நாட்களில் நமக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் வந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணாங்க, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம எப்படி மேற்கொள்வோம் என்பதை நமக்கு உணர்த்தும் ஆண்டவருடைய வேத வசனம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மெருகேற்றம் காணப்படும். கிறிஸ்துவின் சாயல் உங்களிடத்தில் வெளிப்படும். மத்தேயு சுவிசேஷம் 5:16 இப்படியே சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஹல்லேலூயா. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம். இன்றைக்கி வந்து பெரும்பாலும் வாலிப பிள்ளைகள் வந்து எங்கே இருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து சோஷியல் நெட்வொர்க்கில் தான் இருக்காங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு தாக்கத்திற்கான ஒரு காரணமே என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியா தான் சொல்கிறாங்க. அதன் விளைவாக தான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஆட்சியிலே ஒரு மாற்றத்தை சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த வாலிப பிள்ளைகள் அந்த சோஷியல் நெட்வொர்க்கில் இருக்கிறதை காட்டிலும் ஆண்டவருடைய வேத வசனங்களை நீங்கள் உள்வாங்கி கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வேத வசனங்களை டேப்லெட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்வீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து உங்களுக்கு நெருக்கடியான காலத்தில் வந்து அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிற வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிற எவனுக்கும் ஆண்டவர் வந்து அவர் உதவி செய்ய, அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் வந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகள் எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா நம்முடைய வசனத்தினால் மாத்திரம்தான். ஆண்டவருடைய வேத வசனம் இல்லாமல் எந்த ஒரு மந்திரம் கிடையாது, எந்த ஒரு தந்திரம் கிடையாது. ஆண்டவருடைய வேத வசனங்களை நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கிக் கொள்கிறோமோ அந்த வசனம் வந்து பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது அதுதான் சொல்றான்னா, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு என் வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆண்டவருடைய வேத வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறது கிடையாது, ஒவ்வொரு நாளும் கடவுளோடு கூட நம்ம வந்து பேசி கொண்டிருக்கிறது. காலஞ்சென்ற விக்டர் பி லாரன்ஸ் என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறவர், பல மணி நேரங்களாக ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறவர். ஜெம்ஸ் மிஷனரி இயக்கத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஹானரரி தலைவராக இருந்தவர். அவர் பெரும்பாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி நம்ம உலக பிரகாரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம், மற்ற காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம், எப்படி தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே அந்த ஜெப சிந்தையிலே எப்படி இருக்கிறதுன்னு கேட்குறாருன்னா, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் வந்து மறைச்சிருக்கிறாருன்னா அது மறைவானவைகள், அதை குறித்து நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் வந்து காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்முடைய ரட்சிப்பு, முதலாவது நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நம்ம வந்து பிரயாசப்படணும். ரெண்டாவது வந்து எபேசிய நடவடிக்கைகள், எபேசியர் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு
தீவிரவாதிகள் நாட்டுக்குள்ளே ஊடுருவி விடக்கூடாது என்பதற்காக 24/7 நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் எங்கும் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மிலிட்ரி, எத்தனை கம்பெனிஸ் இருக்கோ எல்லாரும் வந்து விழிப்போடு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா ஊடுருவல் தீவிரவாதிகள் நம்முடைய தேசத்துக்குள்ளாக வந்து தேசத்தை நாசகாரம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வந்து கையில் துப்பாக்கியோடு அவங்க ஷீல்டு வச்சுக்கிறாங்க, ஹெல்மெட் போட்டுக்கிறாங்க, ஷூஸ் அணிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட அவ்வளோ பாதுகாப்போடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து அவங்கள வந்து அந்த கண்ணி வெடி மூலமாக அவர்கள் வந்து தாக்கி உள்ள ஊடுருவி விடுகிறார்கள். அந்த 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு சில வசனங்கள் வாசிங்க. 6:10. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையும் கால்களை தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னிமயமான தந்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். கடைசியாக ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம் என்னது? ஆண்டவருடைய வேத வசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மளையும் குத்தும், எதிர இருக்கிறவங்களையும் அட்டாக் பண்ணோம். இருபுறமும் கருக்குள்ள பட்டைன்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. பாருங்கள், நம்ம ரொம்ப வேகமாக வாசிட்டு போயிட்டோம். அந்த 10லேருந்து 17 வசனம், 17-18 வசனம் என்னென்னா 8 வசனங்களை சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம எப்பொழுதுமே ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள் எல்லாம் பார்க்குறப்போ அந்த சேஃப்டி வீக், பாதுகாப்பு வாரம் என்று வருஷத்தில் ஒரு முறை வந்து அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஒரு 7 நாள் எல்லாமே சேஃப்டியாக செய்யணும், எச்சரிக்கையாக செய்யணும், அப்போ தான் விபத்துக்களை தவிர்க்கணுன்றதுக்காக அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே வந்து ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த காரியத்தில் எவர் ரெடி. நான் தூங்கும் பொழுது கூட நம்முடைய சிந்தை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். பிரஷ் பிளேட் போட்டுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஹெல்மெட் போட்டுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஷூஸு. அது மாத்திரம் கிடையாது, இவ்வளோ ஆயத்தத்தோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கும் பொழுது பொல்லாங்க நம்மளை வந்து ஜெயிக்கவே முடியாது. இவைகள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இந்த 2வது காரியத்தை நம்ம செய்யணும்னா முதலாவது பேசிக் என்னன்னா, ஆண்டவருடைய அந்த வேத வசனங்களை நம்ம வாசிக்கணும். வாசிக்கிறதை விட நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அதை நம்ம பேசிக்காக செய்யும் பொழுது இந்த சுபாவங்கள், இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நமக்குள்ளாக செயல்படும். ஆவியினாலே ஜெபம் பண்ணி மாம்சத்தினால நம்மளால் அதிக நேரம் ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினாலே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வந்து கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக அவர் வந்து விண்ணப்பம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொண்டு இந்த சுபாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுவதற்கு அட்லீஸ்ட் நம்ம விரும்பணும். வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம விரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 25. எபிரேயர் 10 வசனம் 25 வாசிப்போம். நாட்டம் வந்து உலக ராஜ்யம் கிடையாது.
உலக ராஜ்யம் ஒரு நாள் வந்து மடிந்து போகும், அது வந்து எக்ஸ்பைரி ஆகும். 5 இயர்ஸ் தான், மேக்ஸிமம் 5 இயர்ஸ், மறுபடியும் எலெக்ஷன் வரும், அவங்க பிரயாசப்படணும். உலக ராஜ்யம் வந்து மாம்சத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, இந்த ராஜ்யத்துக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யூதா சுவிசேஷம், யூதா புஸ்தகம் 24 வசனம் 25 வசனம் வாசிக்கலாம். யூதா 24 வசனம் 25. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவர் வந்து நம்மளை வலுவாதபடி அவர் காக்கிறவர். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படியே இருக்கிற நிலைமையில முழங்கால் படியிட்டு நம்முடைய கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் சிறுபிள்ளையை போல அவருடைய சமூகத்தை நாம் கடந்து வரும் பொழுது அவர் வந்து என்னிடத்தில் வருகிற ஒருத்தரையும் ஆண்டவர் வந்து நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். மனுஷரிடத்திலே அவர் பட்சபாதம் உள்ள தேவன் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் வேற்றுக்குடியான், இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன் என்ற மனுஷன் பார்க்கிறபடி பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நம்முடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்தறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து கட்டி எழுப்பணும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்படணும். சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடாது இருக்கணும். எல்லா ஆயத்தத்தோடு இருக்கிற அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாவற்றையும் நாம் அணிந்து கொண்டவர்களாக எல்லா சூழ்நிலையிலும் காணப்படும் பொழுது நம்மளை பார்க்குற எல்லாரும் நம்ம இடத்துல ஒரு வித்தியாசத்தை உணர்வாங்க. டேய், ஏன்ட்ட இல்லாத ஒரு வித்தியாசம் உன்னிடத்தில் இருக்கு தங்கச்சி, ஏன்ட்ட இல்லாத ஒரு வித்தியாசம் உன்னிடத்தில் இருக்கு. அது என்னென்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்பொழுது நாம் அவர்களுக்கு சொல்ல முடியும். அதுதான் அந்த கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு. மோசே அந்த சீனாய் மலையிலிருந்து இறங்கின பொழுது அவனுடைய முகம் பிரகாசிச்சிருந்தது. ஹல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி கிட்டி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிற தேவன். ஏதோ மேக்கப் போகிறதுனால, மற்ற காரியங்களை நாம் அப்ளை பண்ணுறதுனால நம்முடைய முகம் பிரகாசம், அந்த பிரகாசம் எல்லாம் ஃபேட் ஆகிடும். நீங்கள் காலையில் 6 மணிக்கு தான் போய் பார்க்கணும். அப்படிப்பட்ட மேக்கப் போடுறவங்களுடைய முகத்தை எல்லாம் காலையில் 6 o'clock ஃபேஸை போய் நீங்கள் வீட்டில் பார்க்கணும். ஆனால் நம்முடைய முகம் மேக்கப் போட்டாலும் சரி, மேக்கப் போடாட்டியும் சரி, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அவருடைய மோசையின் முகம் பிரகாசித்திருந்ததை போல. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வந்து ஒரு பிரகாசிக்க பண்ண தேவனாக இருக்கிறார். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கணும். அந்த வெளிச்சத்தை நம்ம உற்பத்தி செய்ய பண்ண முடியாது. நாம் ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அவர் மூலமாக நமக்குள்ளாகி பாஸ் ஆகிற அந்த லைட், அவரே ஒளியாக இருக்கிறார். அவரிடத்துல கொஞ்சம் கூட இருள் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மெய்யான தேவனை ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் மற்பமே, உரிய பெருமை யாவும் மற்பமே. கரங்களை உயர்த்தி, இந்த கேரேஸ்தே சுராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட, ஆண்டவரே அற்பகால ஜீவியத்தை நாங்கள் வெகுமதியாய் பெற்றிருக்கிறோம், அலட்சியமாய் செலவு செய்யாதபடிக்கு. ஆண்டவரே, உலக ராஜ்யம் அல்ல, தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. பலத்தின் மேல் பலனடைய,
கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பெத்தேல் திருச்சபையை ஆண்டவரே உடைய இரத்தத்தினாலே ராஜா ஆண்டவரே சம்பாதிக்கப்பட்ட இந்த திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு இருக்கிற ஆண்டவரே எதிர்கால கட்டுமான திட்டங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ராஜா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்க ராஜா எல்லாவற்றையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அருமை போதகர் குடும்பத்தையும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களையும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். இவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தர் நீங்க ராஜா ஆண்டவரை அழித்து போடும்படியாய் செபிக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் ஆண்டவரே நீ முன் சென்று கோணலானவைகள் எல்லாம் செவையாக்கும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் சொல்லி நாளில் ஆவியான நம்மளோடு கூட இடப்பட்டார். 3 காரியங்களை நமக்கு ஆவியான உணர்த்தப்பட்டார். முதலாவது ரட்சிப்பு. நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிப்பை நம்ம ருசி பாத்திரம் சும்மா இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் அந்த ரட்சிப்பை எடுத்து செல்ல என்ன பண்ணோம்? பிரயாசப்படணும். ரட்சிப்புக்கு மற்றொரு ரட்சிப்பு பிரயாசப்படணும். 2வது ஜெபம் பண்ணி எபிரேயரில் அழகாக எழுதிருக்காங்க. எல்லாவற்றையும் சொல்லிட்டு அந்த வார்த்தை ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியில் அந்த பரலோக ராஜ்யத்தின் நாங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே கட்டப்படும்படியாய் எங்களை ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அப்பா எங்களை ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ரட்சிப்பு உம்முடைய ஆண்டவர் ரட்சிப்பு உம்முடைய இருந்தாலும் அப்பா நீர் எங்களை அந்த ரட்சிப்பிற்காக நாங்கள் பிரயாசப்பட ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தாரை தேசத்தில் வாழ்ந்த பிள்ளைகளை அப்பா நீ ரட்சித்துக் கொள்ள முடியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே இயேசு சுவாமி எல்லாவற்றையும் சகலவித காரியங்களுக்காகவும் அப்பா விழித்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண முடியாது. அப்பா வருகைக்கு ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு இடத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் பேர் பெறாதபடி அப்பா ஒரு வாரம் ஆண்டவரே நாங்கள் தவறாமல் சபை கூடி வருவதில்லை. நாங்கள் ஆண்டவர் விட்டு விடாதபடி ஆண்டவரே அப்பா எங்களை உணர்த்தும்படியாக நாளில் எங்களோட பேசி நீரப்பா ஆண்டவரே அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது நாளில் ஆண்டவரே மனம் திரும்புகள் தேவராஜ சமீபமாக இருக்குது என்று சொல்லி நாளை எங்களை உங்களோட வார்த்தையினாலே எங்களை எச்சரித்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. ராஜ்யத்துக்கு எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. பெரிய காரியம் செய்யுங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. நல்ல வந்த பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா சிறு பிள்ளைகள் குழந்தைகள் வாலிப பிள்ளைகள் முதியவர்கள் கணவன் மனைவிமார் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக தனித்தனியாக வேறு பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவர் இரத்தத்தால் சம்பாதித்த ஆசீர்வாத சபையையும் சபை பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அன்பு பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீர் பயன்படுத்த முடியாது. நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக பெத்தேலின் ஆசீர்வாதங்கள் சுகம் பலன் ஆரோக்கியம் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தினால் அப்பா நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாத தகப்பனே பரிபூரண ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறார்கள். நிரப்புங்க. நாளிலே கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு வந்து அன்பா
ஐயா குடும்பத்தை ஐயாவையும் அவருடைய மனை பிள்ளையும் தகப்பனே உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க தாய். இன்னும் அதிகமாக ஊழியத்தின் பாதையிலே ஐயாவை எடுத்து பயன்படுத்த முடியாது செபிக்கிறான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படாத வார்த்தைப்படி அந்த மேலான கனத்தை பெற்றுக் கொண்ட ஆண்டவரே நாமத்தை அதிகமாய் தகப்பனே அப்பா தகப்பனே அப்பா நாமத்தினாலே எதை கேட்டாலும் கொடுப்பேன் செய்வேன் என்று சொல்லி நாமத்தினாலே ஐயா பெற்றுக்கொள்ள கிருபை தர முடியாது தகப்பனே. எல்லாவற்றையும் கையின் வியாசங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறான். தேவ பாதுகாப்பு உண்டாகட்டும் அப்பா. கிருபை கொடுத்து நடத்திட்டு பெரிய காரியம் செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. எங்களை தாத்துகிறோம் அப்பா. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நான் எடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை சபை பிள்ளைகளை பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர், ஆசீர்வதிக்கிறோம். கிருபை கொண்டு நடத்திட்டு பெரிய காய் செய்யுங்க. ரத்த கோட்டைகளை முடியும் அழைத்துக் கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமத்தை மகிமைக்கென்று அப்பா இந்த ஜெபத்தை நன்றோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல போல மறவாதே. ஆமென் ஆமென். பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்லை பூமியில் செய்யப்படுவதாக. வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல கடன்களை மன்னியும். சோதனைக்கு உட்பட தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னுடையவர்களே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் நாளிலே ஒரு வார்த்தை கொண்டு வந்து அன்பு ஐயாவோடும் குடும்பத்தாரோடும் உம்முடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.